யசிவோ நாம ரூபாபியாம் யாதேவி சர்வமங்களா தயோஹோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதா ஜெயமங்கலம். அனைவரும் போற்றும்படியான ஒரு சிறந்த காலமாக இந்த மகா சிவராத்திரி புண்ணிய காலமானது விளங்கி வருகின்றது. இந்த நாள் ஏன், இந்த நாளின் விசேஷங்கள் என்ன சற்றே சிந்திப்போமையானால், நாம் இன்று அனைவரும் இறைவன் சிவபெருமானை எவ்விதமாக நாம் வழிபட்டு வருகின்றோம்? லிங்க ரூபமாக நாம் வழிபட்டு வருகின்றோம். அந்த லிங்க ரூபமான ஒரு திருமேனியானது ஏற்பட்ட ஒரு நல்ல நாளே இந்த மகா சிவராத்திரி புண்ணிய நாளாகும். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடைபெற்ற யுத்தமானது நாம் அனைவரும் அறிந்ததே. அதில் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுக்கும் காலத்தில் அதிலிருந்து ஆழகால விஷமானது வெளிப்பட்டது. அந்த ஆழகால விஷத்தை யார் அருந்துவது, யார் ஏற்பது? அவ்வாறு மந்தர்மலையை மத்தாக கொண்டு திருப்பார்கடலினை கடைந்த காலத்தில் கிடைத்த ஒவ்வொரு விஷயங்களையுமே ஒவ்வொரு தேவர்களும் தேவதைகளும் இறைவர்களும் பெற்றார்கள். ஆனால் இந்த ஆழகால விஷத்தை ஏற்பதற்கு அனைவரும் அஞ்சினர். அந்த நேரத்திலேயே கருணாமூர்த்தியான நம்முடைய சிவபெருமானானவர் மகிழ்ந்து அந்த ஆழகால விஷத்தினை தான் அமிர்தமாக நினைத்து பருகினார். இதனை கண்ட பார்வதி தேவியானவளும் அதை கண்டு நடுங்கி இறைவனை அணைத்து கொள்ள அந்த இறைவனானவர் திருநீலகண்டராக மாறினார் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு கதையே. அவ்வாறான ஒரு நிகழ்ச்சி நிகழ்ந்த நேரம் மகா பிரதோஷ சமயமாகும். அந்த பிரதோஷ காலத்தில் இறைவனானவர் உண்டதினால், ஆழகால விஷத்தை உண்டதினாலேயே இன்றும் நாம் பிரதோஷ காலத்தில் அவரை வழிபடுகின்றோம். அந்த ஆழகால விஷத்தின் மூர்ச்சையிலிருந்து இறைவனானவர் வெளிப்பட்டு திருநீலகண்டனாக காட்சி கொடுத்த ஒரு மகத்தான ஒரு நல்ல நாளே இந்த மகா சிவராத்திரி புண்ணிய நாளாகும். மேலும் ஒரு சந்தர்ப்பத்தில் பிரம்மனுக்கும் படைப்பு கடவுளான பிரம்மாவிற்கும் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவிற்கும் ஒரு போட்டியானது நிகழ்ந்தது. இதில் யார் பெரியவர் என்பதை தீர்மானிக்க வேண்டும் என்று இருவரும் போட்டி போட்டனர். அந்த நேரத்தில் பிரம்மமாகவே விளங்கக்கூடிய சிவபெருமானானவர் நாம் அனைவரும் இன்று திருவண்ணாமலையில் காண்கின்றோமே, அங்கு அருணை உருவாக ஜோதி ரூபமாக காட்சி கொடுக்க அந்த இறைவனை பாதத்தை ஒருவர் தரிசிக்க சென்றார், திருமுடியினை ஒருவர் தரிசிக்க சென்றார். அவ்வாறு சென்றவர்தான், பாதத்தினை தரிசிக்க சென்றவர்தான் வராக ரூபம் எடுத்து மகாவிஷ்ணுவானவர் சென்றார் என்றும், அன்னபட்சியின் மீதேறி பிரம்மாவானவர் சென்றார் என்றும் நாம் தெரிந்த கதை. அவ்வாறு மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் தேட இறைவன் லிங்கோத்பவனாக ஜோதி ரூபமாக லிங்கத்தில் இருந்து வெளிப்பட்டவனாக இறைவன் அடிமுடி காணாத ஒரு பெரும் ஜோதி ரூபமாக விளங்கி நின்ற ஒரு காலம்தான் இந்த மகா சிவராத்திரி புண்ணிய காலமாகும். ஆகவே இந்த மகா சிவராத்திரி புண்ணிய காலத்தில் நாம் அனைவரும் இறைவனை விரதம் இருந்து உபவாசம் இருந்து பூஜித்து அவருடைய அருளை பெற வேண்டும் என்பது மானிடராம் நாம் அனைவருக்கும் ஒரு அரிய ஒரு திருநாளாகும். இந்த ஒரு மகா சிவராத்திரி புண்ணிய காலத்தில் நாம் இறைவன் சிவபெருமானை நாம் பூஜித்து வழிபட்டோமேயானால் அதன் மூலமாக நாம் அனைவரும் அனைத்து விதமான செல்வங்களையும் அனைத்து விதமான பலன்களையும் பெறுவோம் என்றே நம்முடைய புராணங்களும் சாஸ்திரங்களும் கூறுகின்றன. ஆகவே இந்த மகத்தான ஒரு சிவராத்திரி மகா சிவராத்திரி புண்ணிய காலத்தில் நாம் குருமுகமாக பஞ்சாட்சர மகாமந்திரத்தினை உபதேசமாக எடுத்துக்கொண்டு இறைவன் சிவபெருமானை வழிபட ஏற்ற ஒரு திருநாளாக இந்த மகா சிவராத்திரியானது அமைகின்றது. மேலும் ஆண்டு முழுவதும் நம்மால்
இறைவனை வழிபட முடியவில்லை என்றாலும் இந்த மகா சிவராத்திரி ஒரு நாள் வழிபட்டோமேயானால் அதன் மூலமாக ஆண்டு முழுவதும் நாம் இறைவனை பூஜித்த ஒரு பலனும் நமக்கு கிடைக்கின்றது. நம்முடைய அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி அனைத்து விதமான பாவங்களும் நீங்கி நாம் சுத்த மனிதராக ஆக இந்த மகா சிவராத்திரி புண்ணிய காலத்தில் நாம் இறைவனை பூஜித்து அவரது அருளினை பெறுவோம். நம பார்வதி பதையே.